ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, நடிகையும் பிக் பாஸ் புகழுமான சனம் ஷெட்டி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். கண்டிப்பா தாவேகா வரணும்னு தான் என்னோட ஆசை. இந்த திமுக சத்தியமா நான் போட மாட்டேன். புது கட்சி என்ன தெரியும் அரசியல் பத்தி? நல்ல அரசியல் செஞ்சவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. அரசியல் நல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஊழல் பண்றதுக்கும் நல்லா தெரியும். இப்போ தாவேக்காவிலே பாண்டிச்சேரியில 5 கோடி கொடுத்தா எம்எல்ஏ சீட். இட்ஸ் இல்லீகல். பட் எந்த கட்சியில இது நடக்கல? இப்ப யார் மேடம் தீய சக்தி? தீய சக்தி என்கிட்ட பதில் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நான் சனம் ஷெட்டி நான் அரசியல்ல நின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கிரௌடு பாத்தீங்களா சார்? ஸோ ஒருத்தருக்கு இவ்வளோ கூட்டம். டிவோர்ஸ் கேஸ் வெளியே வந்த பிறகு விஜய் வந்து ஒர்த் இல்ல, ரொம்ப ரொம்ப எனக்கு மன உடைச்சலா இருந்துச்சு சார். இந்த வழக்கு போட்டது நவம்பர் 2025. இப்போ எதுக்கு லீக் ஆச்சு? கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து பிரைவேட்டா இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எப்படி லீக் ஆச்சு? யார் லீக் பண்ணது? மேடம் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இப்போ அரசியல் தேர்தல் களம் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. விஜய்க்கான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறையவே இருக்கு சார். நான் as a தளபதி ஃபேனா நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தாவேகா வரணும்னு தான் என்னோட ஆசை. பட் as a பொலிட்டிக்கல் அப்சர்வரா சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு 2 இயர்ஸா தாவேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் கரண்ட்லி மக்களோட இது பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது எனக்கு பர்சனலா என்ன தோணுது அப்படின்னா, ஏடிஎம்கே மேபி சான்சஸ் அதிகமா இருக்கும். தாவேகாக்கு கண்டிப்பா ஒரு குட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிக்கிற சான்சஸ் இருக்கும் இப்போதைக்கு. பட் 2030 இஸ் தேர் இயர் ஃபார் ரூலிங் அப்படின்றது ஒரு லாஜிக்கலா ஒரு அனாலிசிஸா சொல்லும்போது இதுதான் எனக்கு. திமுக ரொம்பவே டவுட்ஃபுல் சார். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்றது மக்களுக்குள்ள நிறைய இருக்கு. என் பில்டிங்ல வேலை செய்யற அக்கா கிட்ட நான் கேட்டேன், என்ன அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இல்ல திமுக சத்தியமா நான் போட மாட்டேன், ஏன்னா நிறைய நமக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். புது கட்சிக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாமே. யார் அந்த புது கட்சி? நம்ம விஜய் சார் தான். அவங்க ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம கொடுத்து பார்க்கலாமே. இல்ல அவங்க ஒருத்தர் சொல்றத வச்சு ஜட்ஜ்மென்ட் இல்ல அதான் சொல்றேன்ல. see as a fan நான் பேசணும்னா தாவேக்காக தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க இன்டர்வியூ உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா லாஜிக்கலா நான் பேசுறேன் அப்படின்னா மக்களுக்கு விஜய் சார் மேல நம்பிக்கை இருக்கு. அது இட்ஸ் நீங்க இதுல லாஜிக் என்ன இருக்கு, சென்டிமெண்ட் தானே அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பட் புது கட்சிக்கு சான்ஸ் கொடுக்கலாமே, நல்லா தானே பண்ணுவாங்க அப்படின்ற சென்டிமெண்ட் இருக்கு. இது நான் பர்சனலா வந்து சொல்றேன், வித் ப்ரூஃப் சொல்ல முடியாது, உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆமா அது இருக்கு. சோ அண்ட் அதான் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, புது கட்சி என்ன தெரியும் அரசியல் பத்தி? நல்ல அரசியல் செஞ்சவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு. அரசியல் நல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஊழல் பண்றதுக்கும் நல்லா தெரியும், கொள்ளையடிக்கவும் நல்லா தெரியும். அதானே இப்போ போயிட்டு இருக்கு. காலகாலமா அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதானே மக்களுக்கு சேர வேண்டியது சேராம இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சோ புது கட்சிக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றது ஒரு இட் கிவ்ஸ் ஹோப். ஆனா புதுசா வந்தவங்களும் அந்த ஊழல்ல கொள்ளையடிக்கிறதுல இருக்காங்கல்ல. அது எப்படி சொல்றீங்க? யார சொல்றீங்க? இப்போ போஸ்டிங் வாங்குறதுக்கு பணம் வாங்குறாங்க. இப்போ தாவேக்காவிலே பாண்டிச்சேரியில 5 கோடி கொடுத்தா எம்எல்ஏ சீட் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுடைய ஆதரவு வேட்பாளர்கள் என்ன பண்றாங்க, அதிருப்தி தெரிவிச்சாங்க. இங்க தொடர்ந்து இது ப்ரூவ் ஆச்சா? இல்ல அவங்க ப்ரூவா எல்லாமே குடுக்குறேன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரியில. கொடுக்கட்டும் சார், அப்புறம் பேசலாம். ஏன்னா தியரிஸ் வந்து நிறைய இருக்கு சார். நான் வந்து நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஆக்சுவலி நான் வந்து இந்த விஷயங்கள் இப்போ எம்என்எம்ல இந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, நம்ம 50,000 பர் பர்சன் பர் சீட்டு கொடுத்துருக்கோம், இப்போ நம்ம வந்து போட்டி போடுறது இல்ல, சோ எனக்கு ரிஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. கமல் சார் என்ன சொன்னாங்க, இல்ல இது பார்ட்டிக்காக நம்ம வைக்கிறோம், நம்ம ரிஃபண்ட் கொடுக்க மாட்டோம். அது விடுங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்றத பத்தி நான் பேசல. பட் இந்த ஒரு சீட்டுக்காக நீங்க டெபாசிட் கொடுக்கறது, காசு கொடுக்கறதே வந்து எலெக்ஷன் கமிஷன் படி அது இல்லீகல். சோ எந்த கட்சியிலயும் அந்த விஷயம் நீங்க பண்ணவே கூடாது.
அது வந்து நம்ம இந்தியால எல்லா சிஸ்டமும் நம்ம வந்து ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிப்போம். ம். சரி, டொனேஷன், பார்ட்டி டொனேஷன் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. ஒரு இன்டைரக்ட்டா ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸு, ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ, இன் தியரி இது தப்பு தான். இட்ஸ் இல்லீகல். பட் எந்த கட்சியில இது நடக்கலன்றது எனக்கு தெரியல. ம். பட் தாவேகா மேல அலிகேஷன்ஸ் இருக்கிறது நானும் கேள்விப்பட்டேன். இது உண்மையில நடந்திருக்கா? ம். இல்ல நம்ம இவ்ளோ நாள் வெயிட் பண்ண சீட் நமக்கு கிடைக்கல. நான் பார்க்குறேன். நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வச்சாங்களா? ம். அதுவும் என்னோட தியரி. தெரியல. ஓகே. ஏன்னா ஸோ இப்போ ஐ அம் ப்ரூஃப் நாட் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஏன்னா நெறைய இல்ல பெண்மணிகள் குடுத்து ஏமாந்துருக்காங்க உண்மையில ஏமாந்துருக்காங்க அப்படின்னா. அப்படின்னா, அது உண்மையிலே தவறு. ம். அது குடுத்தவங்களும் தவறுதான். ம். வாங்குறவங்களும் குடுத்தவங்களும் தவறுதான். தவறு, வாங்குனவங்களும் தவறு. ஆமா. அப்படி அதுதானே இருக்கும்பொழுது புதுசா கரப்ஷன். வந்தவங்க வந்து எப்படி தூய ஆட்சி எனக்கு பண்ண மட்டும் முடியும்? வேணும் அப்படின்னா, ம். அப்போ இன்னொருத்தர் திறமை இருக்கிறவங்கள நீங்க சர்பாஸ் பண்ணி தானே நீ காசு குடுக்குற. ஓகே. நீயே காசு குடுக்குற. அதுவும் கரப்ஷன் தானே. ம். காசு வாங்குறது மிகப்பெரிய தவறு தான். அது ஓகே. ரூல்ஸ் படியே அது இல்லீகல். ம். பட் இஃப் யூ ப்ரூவ் கண்டிப்பா அத பத்தி நான் வந்து இப்போ பேசுறேன். நீங்க பேசுனதுல ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன் மேடம். ம். இப்போ வந்து உழைச்சவங்களுக்கு சீட்டு இல்ல, புதுசா வரவங்களுக்கு காசு குடுக்குறவங்களுக்கு சீட்டு குடுக்குறாங்க. அது ம். தப்பு அப்படின்னு சொல்றீங்க. ம். இப்போ விஜய் அவர்கள் நான் எல்லா வேட்பாளர்களையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணேன் அப்படின்னாரு. ம். ஆனா தாவேகா வேட்பாளர்களையும் சிலர் மேல ம். போதை கடத்தல் வழக்கு இருக்கு, பெண் ம். கடத்தல் வழக்கு இருக்கு, ம். பாலியல் வழக்கு இருக்கு, குற்றப்பிணிகள் இருக்கிறவங்கள தான் ம். வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. இது எப்படி ம். பாக்குறீங்க? இதுதான் இல்ல அவர் இது பார்த்து பார்த்து கேட்டு சூஸ் எனக்கு பண்ணதா? ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ம். இது நான் பார்த்தேன். ம். ஆ பேல்ல ஒருத்தர் வந்து ஆமா, வெளியில ஆமா. வந்திருக்காங்க. அவங்களுக்கு சீட் குடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே எனக்கு வந்து இதுல உடன்பாடே இல்ல. ம். அது எதனால, எந்த ரீசன்னால அது தெரியாம அது வந்து பண்ணியிருக்காங்களா? இல்ல ம். என்ன ரீசன்? இல்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்ட்டில அவ்ளோ இருந்து அது வந்து இல்ல இவங்க ஓவர்லூக் மாற்று பண்ணாங்களா? கட்சியிலிருந்து வந்தவங்க. அப்போ எனக்கு சத்தியமா இது ஏன்னா இப்போ இதுக்கு தாவேகால இந்த ஒரு தொடர்பு விஷயத்துக்கு உள்ளவர்கள். என்கிட்ட பதில் இல்ல. ஆனா ம். எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ம். ஏன்னா அக்யூஸ்டா இருக்கிறவங்க, கன்விக்ட் ஆனவங்க பெயில்ல வெளியில வந்திருக்கவங்க, அவங்க எப்படி ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வந்து குடுப்பீங்க? அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. இப்ப யார் மேடம் ஸோ தீய சக்தி, தூய சக்தி நீங்க நினைக்கிறீங்க? நான் ம். என்ன ஆஸ் அ பெர்சன் நான் ம். சனம் ஷெட்டி, ம். நான் அரசியல்ல நின்னா, ம். நான் வந்து கரப்ஷன் ஃப்ரீயா இருப்பேன்னு ம். என்னால சொல்ல முடியும். ம். பிகாஸ் என்ன பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே. எது சரி, எது தப்பு ம். எனக்கு தெரியும். ம். இப்போ அரசியல்ல இருக்கிறவங்க, அரசியல் பண்றவங்க, ம். யாரு தூய சக்தியா இருக்காங்க? யாரு பியூரா இருக்காங்க? நீங்க சொல்லுங்க. எனக்கு ம். தெரியல. இவங்க பியூரா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில புது கட்சியா நான் சொல்றேன். ம். ஆனா அவங்க வர்றவங்களும் தீய சக்தியா தானே மேடம் இருக்காங்க. தூய சக்தியே இல்லையே. அததான் நம்ம இந்த இந்த முன்வைக்கிறோம். ஒரு சிச்சுவேஷன் நீங்க சொன்னீங்கல்ல, ம். அதுக்கு என்கிட்ட பதில் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. அது எதனால அப்படி சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ம். இது வந்து விஜய் சாரே வந்து பெர்சனலி அவங்க செலக்ட் பண்ணாங்களா? இல்ல அவரு தான் சொன்னாரு. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சும் அவரு பண்ணாங்களா? தான் சொன்னாரு. பார்த்து பார்த்து சூஸ் பண்ணேன் இதுக்கு அப்படின்னாரு. என்ன அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க? இதுக்கு ஏதாவது எதுவுமே கவுண்டர் ரியாக்ட் குடுத்தாங்களா? பண்ணவே இல்ல. தெரியல. அப்போ உண்மையில அது தவறுதான். ம். அது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஓகே. அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சரி. ஏன்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க ம். யாருமே போஸ்டிங்ல இருக்கக்கூடாது. ம். சேயிங் தட் நெறைய பேரு போஸ்டிங்ல இருக்கிறவங்க மேல பல கேஸஸ் இருக்கு. ம். கரெக்ட்டா? ஆமா. சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் எம்பி, சிட்டிங் பீப்பிள் லீடர்ஸ் ஹேவ் லாட் ஆஃப் கிரிமினல் எல்லார் மேலயும் கேஸஸ் இருக்கு. ஆர் ஆன் தெம். போயிட்டு இருக்கு, முடிஞ்சிருக்கு, அக்விட் ஆயிருக்காங்க, கன்விக்ட் ஆயிருக்காங்க. நெறைய ஸ்டேட்டஸ்ல நெறைய பேருக்கு இருக்கு. ம். அவ்வளவுதான். அது ஓகே. என்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறேன். சரிங்க. அதனால இது நான் நார்மலைஸ் பண்ணல, அது நான் கரெக்ட்ன்னு சொல்லல. ம். இருக்கு, இங்கேயும் இருக்கு. ம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரிங்க மேடம். இப்போ விஜய் இப்படியா பயணிக்கும் பொழுது மக்கள் ஆதரவு நெறைய வருது. இளைஞர்கள்லாம் கூடுறாங்க. ஆனா சமீபத்துல காரைக்குடியில ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது, தொண்டர் ஒருத்தர் அந்த வாகனத்து மேல ஏறிட்டாரு. பூட்ஸ் ம். காலால வச்சு என்ன பண்றாங்க? மிதிக்கிறாங்க. ம். இது எந்த மாரி ஒரு அரசியல பிரதிபலிக்குது? எது அந்த ஆக்சிடென்ட்ல இல்ல, அவங்க இல்ல. கார் பின்னால இல்ல. போனாங்கல்ல கார்ல சொல்றீங்களா? தொங்கிட்டு வராங்க தொண்டர்கள். ம். மேல அவருடைய பாதுகாவலர், பாடிகார்ட் வந்து என்ன பண்றாரு? பூட்ஸ் காலால வச்சு மிதிக்கிறாரு. இது தொண்டர்கள நான் மிதிக்கிறாரு. பார்க்கல சார். எங்க நீங்க பார்த்தீங்க? காரைக்குடியில. காரைக்குடி. இது நான் பார்க்கல. ம். பட் சரி இது என்னோட நியாயமானதா? இல்ல கண்டிப்பா நியாயம் இல்ல சார். அது ம். எப்படி சார்? ஏன் மக்கள விஜய் இப்படி வந்து ட்ரீட் நீங்க பண்ணணும்? சி பிராக்டிகலி ம். ஆ அவங்களோட திருநெல்வேலி, தூத்துக்குடி கிரவுட் ஆமா. பார்த்தீங்கல்ல சார்? பார்த்தோம். நான் வந்து பெர்சனலி என்னோட லைஃப்லயே அந்த மாதிரி ஒரு கூட்டத்த நான் பார்த்ததே இல்ல. ஓகே. யார் ஒருத்தருக்கு அவ்ளோ கூட்டம் சேர்ந்திருக்கிறது நான் பார்த்ததே இல்ல. நீங்க ஸோ பார்த்தது இல்ல.
நான் பார்க்கல ஓகே சார். நான் என்ன பத்தி தான் சார் ஓகே சொல்றேன். ஓகே ஓகே நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் எப்போ நான் பார்த்துருக்கேன். பார்த்திருக்கீங்க? விஜயகாந்துக்கு பார்த்துருக்கேன். ஓகே. ஓகே. இந்த ம். இந்த இதை விட அளவுக்கா? அதிகமா பார்த்துருக்கேன். சரி, ஓகே சார். ம். இருக்கட்டும். ஓகே. ம். ஈக்குவலா இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு இவ்ளோ கூட்டம் ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, அந்த ஒருத்தருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா தேவை தானே? கண்டிப்பா. அவங்க பாதுகாப்பு அந்த அசைன் பண்ண பாடி கார்டுக்கு அவங்க விட்டுருவாங்க. ம். அவங்களுக்கு எல்லா ஆங்கிள்லயும் கண் இல்ல. ம். பின்னால என்ன நடக்குது, என்ன பண்றாங்கன்றது அவங்களால செகண்ட் டு செகண்ட் பார்க்க முடியாது. ம். இது பிராக்டிகலா நான் சொல்றேன். ஓகே. அதே நேரத்துல இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு சீனியர் சிட்டிசன் ஒருத்தர் ஓடி வர்றாங்க. அவங்கள இப்படி தள்ளி தள்ளி விடுறாங்க. விடுறாங்க. ஆமா. அது பார்க்கும்போதே ரொம்ப கோவமா வருது. இம்மீடியட்லி இவங்க பார்த்தாங்க. அந்த செகண்ட் பார்த்தாங்க. இறங்கி வந்து அவங்கள திட்டுறாங்க. ம். அவங்க கவனத்திற்கு வந்த விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க தான். ஓகே. தெரியாத விஷயங்கள் 360 விஷன் இல்ல. ம். இது பிராக்டிகலா சொல்றேன். ஆனா அந்த பாடி கார்டு பண்ணது அந்த இது கண்டிப்பாக தவறுதான். ஓகே. பட் அட் அ பாயிண்ட் ஒரு கிரௌட் வேற எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. ம். ஸோ மக்களுக்கும் நான் வந்து இது சொல்ற விஷயம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கரூர் எல்லாம் நம்ம ஆமா பார்த்திருக்கோம். ஆமா. ரொம்ப ரொம்ப நடக்க கூடாத ஒரு விஷயம் அது. ம். ஸோ கொஞ்சம் நம்மளும் வந்து ஒரு செக்யூரிட்டி, நம்ம சேஃப்டி ஓரளவுக்கு இதுக்கு மேல நம்ம போனா நமக்கு தான் ஆபத்து அப்படின்ற ஒரு தாட் மைண்ட்ல இருந்தாலே நிறைய விஷயங்கள் அவாய்ட் ஆகும். ம். இது எல்லாத்துக்கும் தளபதி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ம். இப்போ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, திருச்சி விமான நிலையத்திலே அதை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில வந்து செய்தியாளர்களை தாக்குறாங்க. ம். கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ம். அவருடைய பவுன்சர்கள்லாம் வந்து செய்தியாளரை தாக்குறாங்க. எங்க இது? திருச்சி விமான நிலையத்தில. ஐயோ! இது எனக்கு சத்தியமா இது எனக்கு தெரியல. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த விஷயமே நான் பார்க்கல. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஏன்னா பார்க்காம நான் சொல்ல முடியாது. ஓகே. சரி. ஓகே மேடம். என்ன தாக்குறாங்கன்னா என்ன பண்ணாங்க? அடிக்கிறாங்க. செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர்கள் அடிக்கிறாங்க. அது ரொம்ப பாடி தவறு. ஆட்கள் வந்து அந்த அது பாடி எப்படி? கார்டுகள் அது அடிக்கிறாங்க. வந்து பிசிக்கலி எப்படி நீங்க ம். இன்னொருத்தர டச் பண்ண முடியும்? ஓகே. அது நடந்திருக்கா? நடந்திருக்கு. திருச்சி விமான நிலையத்தில் நடந்திருக்கு. கண்டனம் எப்போ தெரிவிச்சிருக்காங்க. இது நடந்தது? அதான் நேற்று முன்தினம் நினைக்கிறேன். நான் வீடியோ பார்க்குறேன். ஓகே. கண்டிப்பா நான் வீடியோ பார்க்குறேன். சரிங்க ப்ளீஸ் மேடம். சார். ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல ஒவ்வொரு கட்சியும் தன் தலைவர்கள முன்னிறுத்தி என்ன பண்ணுவாங்க, ம். வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவாங்க. ம். இப்ப நீங்க அதிமுகவ எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ம். அஜித் சார வந்து என்ன பண்றாங்க, முன்னிறுத்துறாங்க. அஜித் சார் பேர் சொல்றதா இருக்கட்டும், ம். ஃபோட்டோக்கள காமிக்கிறதா இருக்கட்டும். ம். எத குறிக்குது இத? நீங்க உங்களுடைய பார்வையில இத எப்படி பார்க்குறீங்க? இது ஜஸ்ட் வெரி இம்மெச்சூர் ஃபேன் வார்ஸ். ம். இது நீங்க அரசியலுக்கும் இதுக்கும் நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. ம். இது காலகாலமா நடக்கிற விஷயம் தானே. ம். ரஜினியா, கமலா, ம். அஜித்தா, விஜயா ம். அப்படின்ற ஒரு இது இட்ஸ் a சினிமால very இருக்கலாம். toxic. சினிமாவுல இது இருக்கலாம். டாக்ஸிக் அரசியல்ல. தான். அரசியல்லையே அஜித் சார் இல்ல போட்டோ இந்த கொண்டு சைடு வராங்க. அதிமுக காரங்களும் பிரச்சாரங்கள்ல என்ன பண்றாங்க, ஆ, ஃபோட்டோ காமிக்கிறாங்க. எஸ்பி ஆமா. வேலுமணியா இருக்கட்டும், மத்தவங்களெல்லாம் ஃபோட்டோ காமிக்கிறாங்க. சரி. இந்த சைடு விஜய் அவர்கள் வாகனத்தை நிப்பாட்டிட்டு ஆ, அஜித் ஃபோட்டோ குடுங்க. ஒரு தொண்டர் வந்து அஜித் ஃபோட்டோ வச்சிருக்காரு. ஓகே. குடுங்க அந்த ஃபோட்டோ குடுங்கன்னு சொல்லிட்டு வாலண்டியா வண்டிய ம். நிப்பாட்டிட்டு வாங்குறாரு. ம். இது எத கனெக்டிவிட்டி பண்ணுது? அஜித் ரசிகர்களை தாம் பக்கம் இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவும், டிவிக்கவும் இது ஒரு மோதிக்கிறாங்களா? குட்வில் ஜெஸ்டர் தானே. ம். இப்போ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. பொண்ணுங்க வந்து சின்ன பொண்ணுங்க எல்லாம் டெடி பேர் கொடுத்தாங்க. ம். அப்புறம் ஒரு ஜீசஸ் போட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க சரி அன்போட குடுக்குறாங்க அப்படின்னு வாங்கிட்டு அவங்க வந்து இதுக்கு எதுவும் எனக்கு தவறா தெரியலையே. இல்ல இது தவறா இல்ல. ஆ, வாலண்டியா வண்டிய நிப்பாட்டிட்டு கேக்குறாரு விஜய். என்ன கேக்குறாங்க? அஜித் ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. சரி, அது ஒரு குட்வில்லா தான் நான் பாக்குறேன். இல்ல அஜித் ரசிகர்களுக்கு ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு கேக்குறாரா? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இருந்தாலும் என்ன தப்பு இருக்கு? ம். இல்ல இந்த சரி, பக்கம் தப்பு என்ன? அதிமுகவும் அஜித்தை கொண்டாடுறாங்கல்ல. அப்போ அஜித் சார் வந்து அவ்வளவு டிமாண்ட்ல அதுதான் நான் இருக்காங்க கேட்க வரேன். ஒத்துக்கலாம். அதுதான் நான் கேட்க வரேன். இப்போ இந்த தேர்தல்ல அஜித் சார் அவ்வளவு டிமாண்டா அஜித் இருக்காரு. சார் பொறுத்த வரைக்கும் அஜித் சாரை பிடிக்காத கண்டிப்பா. யாருமே இருக்க முடியாது சார். ம். பிகாஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன். நானாச்சு, என் படங்களாச்சு, ம். என் ரேசிங் ஆச்சு அப்படின்னு இருக்காங்க. ம். அண்ட் எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து அவங்க கான்ட்ரவர்சியா பேசுனதும் இல்ல. அரசியல் சைடும் வந்தது இல்ல. ம். அண்ட் as an ஆக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ இஸ் என்ன சொல்றது? ஸோ அவங்க போட்டோ யூஸ் பண்றதுல ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையல. ஓகே. சரி. இப்ப இப்படியா இருக்கும்பொழுது விஜய ஆரம்பத்துல நீங்க நல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தீங்க. விஜய் ம். அவர்களுக்கு. கட்சி ஆரம்பிச்சதுல சரி, பல விமர்சனங்கள் ஃப்ரம் ஒரு மேல டே ஒன் முன்வைக்கப்பட்டது. தாவேகாக்கு ஆமா. என்னோட நீங்க சப்போர்ட் வந்து இருக்கு. ஆஃப்டர் உங்களுடைய பார்வை எப்படி போகுதுன்னா, ஒரு டிவோர்ஸ் கேஸ் வெளிய வந்த பிறகு ம். விஜய் வந்து ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லும்போது தான்
உங்களுடைய தாட் வந்து அவர் மேல வந்து நெகட்டிவா மாறுது? ரொம்ப ரொம்ப எனக்கு மன உடைச்சலா இருந்தது ம். சார். ஏன்னா, அதான் நீங்க சொன்ன மாதிரி டே ஒன்ல இருந்து சப்போர்ட் பண்ண ஆமா. ஒருத்தி. ஆஸ் அ ஃபேன் நான் வந்து அன்கண்டிஷனலா நான் சப்போர்ட் பண்ணுவேன். ம். எப்படி படம் இருந்தாலும், நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, எஃப்டிஎஃப்எஸ் போவோம், பார்ப்போம், ம். ப்ரமோட் பண்ணுவோம். ஆஸ் அ ஃபேன். ம். பட் ஆஸ் அ பப்ளிக் அவங்க அரசியல்வாதியா பார்க்கும்போது, கண்டிஷனலா தான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ம். நல்ல விஷயங்கள் பண்ணா எடுத்து நான் வந்து அது பாராட்டியிருக்கேன். ஓகே. நெறைய விஷயங்கள் அவங்க செய்யாத விஷயங்கள் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து விமர்சனம் வச்சிருக்கேன். ம். ஆ பட் இந்த ஒரு டிவோர்ஸ் பிரச்சனை வந்தப்போ, நான் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரொம்ப வருஷம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்ற இம்ப்ரஷன்ல நான் இருந்தேன். ஓகே. பிகாஸ் மாஸ்டர் ஐ திங்க் ம். மாஸ்டர் படத்துல தான் லாஸ்ட் சங்கீதா மேடமும், விஜய் சாரும் ஒண்ணா பார்த்தோம். ம். அதுக்கப்புறம் கூட பார்க்கவே இல்ல. அண்ட் நெறைய ரூமர்ஸ் வந்தது. அவங்க பொண்ணு அப்ராட்ல இருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க ஆமா. அப்படின்னு சொல்லி. ஸோ சரி அவங்க ஒரு மியூச்சுவல் செப்பரேஷன்ல இருக்காங்க. ஆர் மேபி அவங்க லண்டன்ல இருக்காங்க. மேபி டிஸ்டன்ட்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல தான் இருந்துச்சு. அப்புறம் அதான் த்ரிஷா மேடம் பத்தி ரூமர்ஸ் வரப்போ, அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நெறைய ம். ரூமர்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருந்தது. யார் யார் கூட இருந்தா என்ன? அவங்க அரசியல் பத்தி நீங்க பேசுங்க. பெர்சனல் பத்தி பேசாதீங்கன்னு நான் என் வாயால நான் சொல்லியிருக்கேன். ஓகே. வீடியோவும் போட்டிருக்கேன். ம். பட் எப்போ அவங்க வைஃப் வெளியில வந்து சோ அண்ட் சோ பிரச்சனை நடக்குது. நான் இன்னும் வாழணும்னு இருக்கேன். பட் அவங்க டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன்றாங்கன்னு எப்போ அவங்க வைஃப் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களோ, அன்னைக்கு வி ஹேவ் டு அட்ரஸ் ஹர். வி கேனாட் இக்னோர். ம். அப்பதான் தெரியும், ஓகே இவங்க கூட வாழணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க 5 வருஷமா. அது எப்போ நடக்கலையோ, எப்போ அவங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கு எகென்ஸ்டா போகுதோ, அப்போ அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது. அங்கேயும் நெறைய இப்போ லாஜிக்கலா நம்ம கேட்கணும்னா நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார். எப்படி 1 மாசம் எலக்ஷனுக்கு முன்னாடி தான் இவங்க வந்து பேசுறாங்க ம். அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. 2வது அவங்களே வந்து இப்போ போடல. இந்த வழக்கு போட்டது நவம்பர் 2025. ஆமா. அது நவம்பர்ல லீக் ஆகாம இப்போ எதுக்கு லீக் ஆச்சு? ம். 2வது கேள்வி. 3வது கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து பிரைவேட்டா இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எப்படி லீக் ஆச்சு? யார் லீக் பண்ணது? ம். 3வது கேள்வி.